இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலிஃபிளவர் கொத்தி, அதாவது சுக்கான்னு சொல்லுவோம், ட்ரையா இருக்கும். இப்ப காலிஃபிளவர் சீசன். ஸ்ரீமதி சேஷாத்ரி பாண்டிச்சேரியில இந்த மாமி இந்த காலிஃபிளவர்ல ஏதாவது ரெசிபி போடுங்க அப்படின்னா, இதுல வந்து கார்லிக் கிடையாது, ஒன்லி ஆனியன் தான். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட், ட்ரையான ஒரு டிஷ், நல்லா பிளேவரான ஒரு டிஷ். இஞ்சி சேர்த்துருக்கோம், நல்லா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, வயிறு கரம் மசாலா கொடுக்காது. நல்ல சைட் டிஷ் வந்து சப்பாத்தி, நான், தேங்காய் சாதம். தேங்காய் சாதத்துக்கு ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். சாப்பிட்டு பாருங்க எப்படி செய்யலாங்கிறது பாக்குறேன். முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ், நல்லா ஆனியனை ஃபைன் சாப் பண்ணிக்கோ. ஜிஞ்சர், இஞ்சி வந்து நல்லா பொடியா கிரேட் பண்ணிக்கோ. கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய். தேங்காய் கிரேவி அது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 6-7 வரமிளகா, கொத்தமல்லி விதை ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள். இது 4த்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா மிக்சியில தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிக்கலாம். அந்த கிரேவி, இந்த வெங்காயம், இஞ்சி, காலிஃபிளவர். காலிஃபிளவர் என்ன பண்ணுங்க, முதல்ல வெந்நீர்ல போட்டு கொஞ்சம் உப்பு, அரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுக்கோ. வாக்கு வச்சுக்கோ. எண்ணெயை கல்லு சூடான எண்ணெயை ஊத்துறோம். இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தேவைப்படும், அதனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊத்திக்கோ. ஃபர்ஸ்ட் ஆனியன் சாட் பண்ணிட்டு ஜிஞ்சரை போட்டு, அதுக்கப்புறம் இந்த கிரேவியை போட்டு, காலிஃபிளவரை போட்டு நல்ல ஒரு பேட்டர் ட்ரை ஆயிடும். 2 மினிட்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிஷ். கல்லு சூடாயிடுச்சு, தவா. சைனீஸ் பாட்டில் ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப ஈஸி, அருமையா பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். என்ன சூடானா இந்த ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியனை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கங்க. ஆனியன் ஒரு 2 நிமிஷத்துல இந்த பாட்டில் வெந்தோம். இந்த காலிஃபிளவர் கொத்தி வந்து நல்ல ஒரு பிளேவரிங் ஏஜென்ட். அதாவது இது வந்து நீங்க பெங்களூர் அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னாக்கா சைட் டிஷ் கொடுப்பா. அதுல வந்து அவளுக்கு ஜிஞ்சர் வந்து மெயின் இன்கிரீடியன்ட், நல்ல பிளேவரிங் கொடுக்குறது. அப்புறம் நேற்று பண்ண அந்த கடப்பால உப்பு போட மறந்துட்டேன்னு எல்லாரும் கமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உப்பு எப்போதும் இறக்கி வச்சுதான் போடுவேன். கடப்பால வந்து உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால 10 போட்டு வேக விட்டோம், சீக்கிரம் உப்பு இழுத்துரும். நீங்க இறக்கி வச்சு போட்டீங்கன்னா உப்பு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதான் இறக்கி வச்சு உப்பு போடுறது. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே 2-3 எபிசோட்ல ஒரு தோல் உப்பு வந்து இறக்கி வச்சு போடுங்க அப்படின்ட்டு. ரைட்டா? இப்போ ஆனியன் நல்லா சாட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தண்ணி இப்போ இஞ்சி நறுக்கி வச்சிருக்க இஞ்சி போட்டுங்க. இஞ்சி போட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா ஃபிளேவர் கொடுக்க போறோம். இஞ்சியும் அந்த வெங்காயமும் சேர்ந்தோம், நல்ல ஃபிளேவர் கொடுக்குறோம். அப்புறம் அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் அதையும் நம்ம போட போறோம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய், இந்த தேங்காய் வந்து எப்படி பண்ணா, அரை முடி தேங்காய், 6-7 வரமிளகா, தனியா பொடி, தனியா தூள், அப்படி இல்லைன்னா தனியா வெறும் சீஸ், கொரியண்டர் சீஸ், இதெல்லாம் போட்டுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, தண்ணி ஊற்றி நைஸா மிக்சியில் அரைச்சிங்க. அரைச்சிட்டு இதை அப்படியே தவால போட்டு நல்லா வேக விடணும். தண்ணியெல்லாம் எடுத்துரும். தண்ணியெல்லாம் இந்த தவால போடும்போது தண்ணியெல்லாம் எடுத்துரும். தேங்காய் வந்து ரொம்ப வேக விடும். எப்பவுமே தேங்காய் போடுற ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப வேக விட வேண்டாம். வரமிளகா போட்டாச்சு, காரம் 10 தான் என்னன்னு தெரியல, வேணுங்கன்னா உங்களுக்கு ரெட் சில்லி போட்டுக்கலாம், சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குது. வதங்குற நேரத்தில் இந்த காலிஃபிளவர் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, 5 நிமிஷம் ஆயிடும். இந்த மசாலாலாம் உள்ள போய் பிடிக்கும். இதுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க. தண்ணி தெளிச்சு
அந்த மசாலா கிரேவி பிடிக்கிறது. தண்ணி தெளிச்சுட்டு அந்த ஒரு கிளாஸ் மூடி இருக்கு இல்லையா, அதை போட்டு மூடிங்க. ஒரு 2 நிமிஷத்துல அது அடியில் வந்துடும். அடி பிடிக்க கூடாது. அடி பிடிக்காம அது ஒரு 2 நிமிஷத்துல சும்மா அந்த ஹீட்டு, அந்த உள்ள போற மசாலாவோட ஹீட் பிளேவர் உள்ள போறதுக்காக போட்டு மூடி வச்சிருக்கோம். நம்ம தம் பிரியாணி பண்ணும்போது மூடுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் இல்ல 3 செகண்ட் இப்படி வெயிட் பண்ணிட்டு எடுத்துட்டு நீங்க அதை தட்டு விட. அவ்வளவுதான், ட்ரை ஆயிடுச்சு. காலிஃபிளவர் கொத்தி 2 செகண்ட்ல ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, நல்ல பிளேவரான ஒரு ரெசிபி. இப்போ நான் வந்து காலிஃபிளவர்ல ஏற்கனவே பாதி பூ போட்டிருக்கேன். அதனால என்ன பண்ணுங்க, இப்போ பாதி பூ நம்ம சேர்க்கலாம். நல்ல பிளேவர் கொடுப்பா, நல்ல வாசனையா இருக்கு. என்ன ஆகாரத்துல விதமா நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைட் டிஷ்ல நல்ல அருமையான சைட் டிஷ் வெரைட்டிஸ் நம்ம நிறைய பார்க்க போறோம். நம்மளோட டெபிக்கலா இந்த சாம்பார், ரசம், கண்டன் இட்லி ரசம் நிறைய பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு இப்ப பாக்குறது காலிஃபிளவர் கொத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு சர்விங் பவுல்ல கிளீனா அழகா சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணிட்டு மேல என்ன பண்ணுங்க, மறக்காம கொத்தமல்லி நல்லா ஃபைனலி சாப்பிட கொத்தமல்லி நல்லா தூவிட்டேன்னாக்கா உங்களுக்கு காலிஃபிளவர் கொத்தி ரெடி. இன்னொரு எபிசோட்ல வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை கூறி விடை பெறுவது உங்கள் அன்பன் சாமிநாத சர்மா. நன்றி, வணக்கம்.